பார்வதி தேவியின் கோபத்தை சாந்தப்படுத்திய சிவபெருமானின் மனம் ஆழ்ந்து யோசித்துக் கொண்டிருந்தது. சிவனின் அமைதியையும் மற்றும் அவருடைய ஆழமான சிந்தனையையும் கண்ட நந்தி கலக்கமுற்று, மகாதேவா, தங்களின் இந்த அமைதி எனக்கு அச்சமூட்டுகிறது என்றார். நந்தியின் குரலை கேட்ட சிவன் புன்னகையுடன், ஒன்றுமில்லை நந்திகேஸ்வரா, பிரம்மனின் 5வது தலையின் போக்கு எனக்குள் சிறிது ஐயத்தை ஏற்படுத்துகிறது என்றார். மேலும் அகங்காரத்தின் மொத்த உருவமான அவருடைய 5வது தலை மற்ற 4 தலைகளையும் சிறிது நேரமாவது கட்டுப்படுத்துகிறது என்றால் அது பிரம்மனின் சிந்தனையை வெகு விரைவில் தன் கட்டுப்பாட்டிற்குள் முழுவதுமாக கொண்டு வந்து விடுமோ என்று அஞ்சுகிறேன் என்றார். ஈசனே, தாங்கள் பிரம்மனை கண்டு அஞ்சுவதா? தாங்கள் நினைத்தால் அவரை எளிதில் வென்றுவிட முடியாதா? நந்தி கூறியதை கேட்ட சிவன் புன்னகைத்தார். என் மீது உள்ள அன்பு உன் கண்ணை மறைக்கிறது நந்தி. மும்மூர்த்திகளான நாங்கள் மூவரும் இந்த அண்ட சராசரங்களிலும் நடைபெறும் படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகிய இந்த 3 தொழில்களுக்கு பொறுப்பாவோம். இதில் பிரம்மதேவன் படைப்பு தொழிலை செய்யவில்லை என்றால் அதன் பிறகு எனக்கும் அந்த பரந்தாமனுக்கும் என்ன வேலை இருக்கப் போகிறது? அதுவுமின்றி நாங்கள் மூவரும் சூன்யத்திலிருந்து தோற்றுவிக்கப்பட்டவர்கள். எங்களை விட அந்த சூன்யம் சக்தி வாய்ந்தது. அந்த சூன்யத்தை விட இந்த இயற்கை பெரியது என்றார். அபயம் வேண்டி சரணடைந்தவர்களை காப்பதினாலோ இல்லை வரங்களை வழங்குவதினாலோ நாங்கள் எல்லாம் வல்லவர்களாகிவிட மாட்டோம். அந்த இயற்கை நினைத்தால் எங்களுக்கு பதிலாக மாற்றுச் சக்தியை தோற்றுவிக்க வெகு நேரமாகிவிடாது. நந்தி அமைதியாக சிவபெருமானையே பார்த்து கொண்டிருந்தார். அப்போது சிவன், பிரம்மனின் 5வது தலை அவருடைய மற்ற 4 தலைகள் செய்யும் அனைத்து வித்தைகளையும் பலகாலமாக கூர்ந்து கவனித்து வருகின்றது. என்றோ ஒரு நாள் அது பிரம்மனின் புத்தியை தனக்கு சாதகமாக்கி கொண்டால் பிறகு என்னையும் விஷ்ணுவையும் அளிக்கும் வழிமுறையை எளிதில் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்திவிடும். அந்த 5வது தலையின் குழப்பத்தினாலேதான் பிரம்மதேவனுக்கு மூவரில் யார் பெரியவர் என்ற கேள்வியும், அதற்கு விடையாக படைக்கும் தொழிலை செய்வதினால் தானே உயர்ந்தவன் என்ற மமதையும் ஏற்பட்டது. உண்மையில் அந்த குழப்பம் விளைவிக்கும் 5வது தலையின் செயலிற்கும் பிரம்மதேவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர் ஒவ்வொரு நொடியும் அந்த 5வது தலையுடன் போராடி கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய இந்த ஒரு தலையின் தவறான செய்கையால் அவரை மொத்தமாக எங்கனம் தண்டிப்பது என்று தெரியாமல் பரந்தாமனும் அமைதி காக்கிறார். தந்தை இருக்க அவர் மகனை நான் எவ்வாறு கண்டிப்பது? இன்று பார்வதிக்கு முன்பாக என் தோற்றத்தின் நிழல் போன்ற அமைப்பை உருவாக்கிய அந்த 5வது தலைக்கு நான் கொண்ட சக்திகளை ஆராய்ந்து அதை போலியாக உருவாக்க வெகு காலம் ஆகிவிடாது. அது மட்டுமின்றி அதை தகுதியில்லாதவர்க்கு போதித்தால் இந்த பிரபஞ்ச சூட்சுமம் தடுமாறும். அதுதான் எனக்கும் சற்று கவலையளிக்கும் விஷயமாக இருக்கிறது. சிவனின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த நந்தி பகவான் அவருக்கு எவ்விதத்தில் உதவுவது, ஆறுதல் சொல்வது என்று தெரியாமல் தவித்தார். அப்போது, உமாபதியே, பரமேஸ்வரா, அபயம் என்ற குரல் கேட்டு திரும்பினார். அங்கு தேவேந்திரன் உடலில் காயங்களுடன் நின்று கொண்டிருந்தார். அதிர்ச்சியுடன் தேவேந்திரனுக்கு அருகில் வந்த சிவபெருமானிடம், ஐயனே, பிரம்மதேவனின் 5வது தலை அவரை முழுமையாக ஆட்கொண்டு விட்டது. இப்போது அவரை பார்ப்பதற்கு நம் மும்மூர்த்திகளில் ஒருவர்தானா அவர் என்று தோன்றுகிறது. பாதாள லோகம் நோக்கி சென்று கொண்டிருந்த அசுரர்களை அழைத்து அவர்களின் கையில் சர்வ வல்லமை கொண்ட அஸ்திரங்களையும் அதன் சூட்சுமங்களையும் போதித்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமின்றி கிடைப்பதற்கரிய பிரம்மாஸ்திரத்தை அனைத்து அசுர தலைவர்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றார் தேவேந்திரன். இதை கேட்டதும் சிவனின் முகத்தில் சினத்தின் ரேகைகள் படர்ந்தன. அவருடைய 3வது கண் அதனை மூடியிருந்த இமைகளுக்குள் அசைவது நன்றாக தெரிந்தது தேவேந்திரனுக்கு. தேவேந்திரன் மேலும் தொடர்ந்தார், எங்கள் அமரப்படைகள் க்ஷண நேரத்தில் தோற்றுவிட்டன. அங்கு இப்போது மகாவிஷ்ணு தனியொருவராக போராடி கொண்டிருக்கிறார். விஷ்ணுவிற்கும் அசுரர்களுக்கும் இடையில் பிரம்மதேவர் நிற்பதால் தன் சுதர்சன சக்கரத்தை பிரயோகிக்க முடியாமல் தவிக்கிறார் என்றார். இம்முறை சிவன் நந்திக்காக காத்திருக்கவில்லை. சூலத்தை இறுகப் பற்றி கொண்டு மின்னல் வேகத்தில் கைலை மலையின் உச்சியிலிருந்து சுமேரு மலையை நோக்கி தாவினார். அந்த உந்துதலின் அதிர்வலைகளால் கைலை மலை முழுவதும் அதிர்ந்தது. என்னவென்று தெரியாமல் பதறியபடி வந்த பார்வதி தேவியிடம் நந்தி தேவேந்திரன் தெரிவித்த விவரங்களை கூற, அதை கேட்ட அடுத்த நொடியில் பார்வதி தேவியின் அழகிய முகம் எரிமலையின் சீற்றம் போன்ற கோபத்தின் கனலை கக்க ஆரம்பித்தது. சகோதரனின் தவிப்பையும் கணவனின் கோபத்தையும் உணர்ந்து கொண்ட பார்வதி தேவி விண்ணை முட்டும் அளவிற்கு விஸ்வரூபம் எடுத்தாள். அவளுடைய ஒரு தலை 1000 தலைகளாக மாறியது.
1000 தலைகளிலும் நாக்கு குருதியுடன் வெளியில் தள்ள 2000 கைகளுடனும் எண்ணிலடங்கா ஆயுதங்களுடனும் சுமேரு மலையை நோக்கி பறந்தாள் அந்த மகா காளி. அதே நேரம் சுமேரு மலையில் அசுரர்களிடம், நான் உங்களுக்கு முன்பாக நின்று போர் புரிகிறேன், என்னை உங்கள் தலைவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறியபடி தனக்கு எதிரில் வந்த மகாவிஷ்ணுவின் படைகளுடன் போர் புரிந்து கொண்டிருந்தது பிரம்மதேவனின் 5வது தலை. சுக்கிராச்சாரியாரும் போரை விரும்பாத இன்னும் சில அசுரர்களும் செய்வதறியாது தவித்தபடி தனியாக நின்றனர். ஆனால் பிரம்மனின் 5வது தலையின் கட்டளையை ஏற்றுக்கொண்ட மற்ற அசுரர்கள் தேவர்களை சாய்த்துவிட்டு விஷ்ணுவின் படைகளையும் மாத்திரிகளையும் எதிர்த்து போரிட ஆரம்பித்தனர். அப்போது உலகை 2ஆக பிளக்கும் வல்லமை கொண்ட சங்கினுடைய ஒலி கேட்டது. உடனே பிரம்மனின் 5வது தலை சினம் கொண்டு அந்த சங்கை ஊதும் நந்தியை முதலில் வீழ்த்துங்கள் என்றது. அப்போது ஒரு அசுரன், சங்கொலியை எழுப்புவது நந்தி அல்ல, அந்த பரமசிவனேதான் என்றான். உடனே 5வது தலையின் ஆளுமையில் தன்னை மறந்து நின்ற பிரம்மதேவன் விஸ்வரூபம் எடுத்து சிவனுடன் போர் புரியும் எண்ணத்துடன் அவரை நோக்கி திரும்பினார். தன்னுடைய இருக்கையில் வந்து சோகமாக அமர்ந்த மீராவை பார்க்க பாவமாக இருந்தது பிரகதீஷிற்கு. ஆனால் ஜான் அவனை முந்திக் கொண்டு சென்று மீராவிற்கு ஆறுதல் சொல்லத் தொடங்கினான். மீரா, கவலைப்படாத, உனக்கு என்ன ப்ராப்ளம்னு எங்களுக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் நீ எங்களை ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணுவியான்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் உன்னை பார்த்தா தப்பானவன்னு எங்களுக்கு தோணலை. மீரா அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவள் கண்கள் கலங்கி இருந்தது. தேங்க்ஸ் ஜான், பிரகா கிட்டையும் தேங்க்ஸ் சொல்லிடு. இப்போ நான் கொஞ்சம் தனியாக இருக்க விரும்புகிறேன் ப்ளீஸ் என்றாள். அவளுடன் வேலை செய்த இந்த 3 வருடங்களில் அவள் சற்று தோழமையுடன் இவர்களிடம் பேசியது இன்றுதான். ஜான் வேறென்றும் சொல்லாமல் நாகரிகம் கருதி அங்கிருந்து விலகிச் சென்றான். பிரகதீஷிடம் சென்ற அவன், அவ ஏதோ டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரி தெரியுது, அப்புறமா என்னன்னு கேட்கலாம் என்றபடி அவனுடைய இருக்கையில் சென்று அமர்ந்தான். ஒரு அரை மணி நேரம் கழித்து அங்கு வந்த கார்த்திக் இவர்கள் இருவரிடமும் ஸ்டேட்டஸ் கேட்டான். அதற்கு பிரகதீஷ், கோடிங் முடிச்சிட்டோம், யூனிட் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும், நாளைக்கு கண்டிப்பாக முடிச்சிடுவோம் என்றான். ஆனால் கார்த்திக் அதை ஏற்கவில்லை. எனக்கு இன்னும் 1 ஹவரில் முடிக்கணும், இல்லைன்னா நானே பர்சனலாக ஹெச்ஆர் கிட்ட உங்கள் 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லிடுவேன் என்று மிரட்டும் துணியில் கூறினான். பிரகதீஷிற்கும் ஜானிற்கும் புரிந்துவிட்டது. காலையில் பிளட் டொனேட் கேம்பில் நடந்ததற்கு பழி வாங்குகிறான் என்பதை புரிந்து கொண்டார்கள். அதுவும் இல்லாமல் மீராதான் இவர்களது மாடியூல் லீட். அவள் மறுநாள் முடித்து தந்தால் போதும் என்று கூறியிருந்தாள். ஆனால் இப்போது அவளை எப்படி எதிர்பார்க்க முடியும் என்று அமைதியாக இருந்தார்கள். என்ன பதிலே சொல்லாம அமைதியா இருக்கீங்க? அப்ப நான் கிளையண்ட் கிட்ட சொல்லிடவா? இல்ல, அந்த மாடியூல் கொஞ்சம் பெருசு, டெஸ்ட் டேட்டா ஈவினிங் தான் கிடைக்கும் என்றான் ஜான். அதனால என்று மீண்டும் அவர்களை வம்பிழுக்கும் விதமாக கிண்டலாக கேட்டான் கார்த்திக். அப்போது பிரகா, ஜான், காஃபிக்கு போகலாமா என்ற மீராவின் குரல் கேட்டு அதிர்ச்சியாக திரும்பி பார்த்தான் கார்த்திக். அவனை விட பேரதிர்ச்சியாக இருந்தது பிரகதீஷுக்கும் ஜானுக்கும். உடனே கார்த்திக், மீரா, நான் அவங்கள ஒர்க்கை முடிக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ அவங்கள காஃபி குடிக்க கூப்பிட்டா என்ன அர்த்தம் என்றான் கோபமாக. நீ சொன்ன வேலையை அவங்க உடனே செய்ய வேண்டாம்னு அர்த்தம். இங்க பாரு, நான் உன்னை பத்தியும் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். லுக் கார்த்திக், நீ இந்த மொத்த ப்ராஜெக்டோட டிஎல் தான், ஒத்துக்கிறேன். ஆனால் இவங்க ஒர்க் பண்ணுற மாடியூலுக்கு நான் தான் இன்சார்ஜ். எங்களுக்கு யூனிட் டெஸ்டிங் முடிக்க நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்கு. மீரா சிரித்து கொண்டே கூறியது அவனுக்கு அவமானமாக இருந்தது. உன்னையும் எங்க பார்க்கணுமோ அங்க பார்த்துக்கிறேன் என்றான். அவள் சிரித்து கொண்டே, நீ எவன்கிட்ட வேணும்னாலும் போய் சொல்லிக்கோ போ என்றபடி பிரகதீஷையும் ஜானையும் பார்த்து, லெட்ஸ் கோ காய்ஸ் என்றாள். சிறிது நேரத்தில் மூவரும் ஃபுட் கோர்ட்டிற்குள் நுழைந்தனர். அப்போது மீரா கேஷுவலாக ஜானின் தோள் மீது கை வைத்தபடி, ஜான், நான் எஸ்பிரஸோ குடிக்க போறேன், உங்களுக்கும் அதையே சொல்லிடவா என்றாள். அவர்கள் இருவருக்கும் பின்புறமாக நடந்து வந்து கொண்டிருந்த பிரகதீஷ் அவனுடைய கை விரல்களை இறுக்குவதால் ஏற்பட்ட நர நர என்ற சப்தம் ஜானின் காதில் நன்றாக கேட்டது. உடனே ஜான் மீராவிடமிருந்து சற்று விலகியபடி, சிஸ்டர், உங்க 2 பேருக்கும் எஸ்பிரஸோ சொல்லுங்க, நான் போய் ஒரு டீ வாங்கிட்டு வந்துடுறேன் என்றபடி அங்கிருந்து வேகமாக சென்றான். உடனே ஜானையும் பிரகதீஷையும் மாறி மாறி பார்த்த மீரா கலகலவென சிரிக்கத் தொடங்கினாள். அடுத்த சில நிமிடங்களில் மூவரும் எதிரெதிராக அமர்ந்து காஃபி குடிக்கத் தொடங்கினார்கள். அப்போது பிரகதீஷ் மீராவை பார்த்து, மீரா, எதுக்கு நீ எங்களுக்காக கார்த்திக் கிட்ட அப்படி பேசின? அவன் இன்னும் கொஞ்ச நாள்ல ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகிடுவான் தெரியுமா என்றான். அதற்கு மீரா சில வினாடிகள் மௌனமாக இருந்தாள். பிறகு பிரகதீஷின் கண்களை உற்று பார்த்தாள். அவளுடைய தீர்க்கமான பார்வை பிரகதீஷை என்னமோ செய்தது.
அவன் நெளிவதை பார்த்து புன்னகைத்து கொண்டே, இங்க பாரு பிரகா, நாம செய்கிற வேலையில ஒரு தெளிவும் நம்பிக்கையும் இருந்தா நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை. அரைகுறை அறிவோட இருக்கிறவங்க தான் எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலைக்கும் பயந்துக்கிட்டே இருப்பாங்க என்றாள். அப்போது அங்கிருந்த காஃபி ஷாப்பில் பில் கொடுத்து கொண்டிருந்தவர் மீராவை அழைத்தார். ஒரு நிமிஷம், நான் இன்னும் பேலன்ஸ் வாங்கல என்று கூறிவிட்டு அந்த காஃபி ஷாப்பிற்கு அருகில் சென்றாள். அப்போது அங்கு பில்லிங் கவுண்டரில் நின்று கொண்டிருந்தவன் இவளுடைய முகத்தை கூட நிமிர்ந்து பார்க்காமல் ஒரு 10 ரூபாய் தாளை நீட்டினான். அதை வாங்கி உற்று பார்த்த மீரா அதில் ஹோஸ்ட் பால் இன் மெட்ராஸ் என்று பென்சிலால் எழுதப்பட்டிருந்ததை படித்துவிட்டு அந்த நோட்டை தன்னுடைய பேண்ட் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு மீண்டும் இவர்களுக்கு அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள்.